ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், அதாவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி செமஸ்டர் எக்ஸாம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் சில மணி நேரங்களில் ரிசல்ட் பப்ளிஷ் ஆக போகுது. ஆமாங்க, இன்னைக்கு ஈவினிங் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆக போகுது. அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோவில் வந்து கன்வே பண்ண போகிறேன் உங்கள்கிட்ட. அதாவது எந்த எக்ஸாம் ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி யூஜி பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கான 2023 to 2024க்கான அகாடமிக் இயர் நவம்பர் டிசம்பர் செமஸ்டர் எக்ஸாம் டிசம்பர் மந்தில் நடந்துச்சு. பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க டிசம்பர் மந்தில். அந்த செமஸ்டர் எக்ஸாம் ரிசல்ட் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டுடே ஃப்ரைடே ஈவினிங் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. எப்படியும் ஒரு 5 to 5:30 அந்த ரேஞ்சுக்குள்ள, இல்லாட்டி எப்படியும் 5 o'clock இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6:30க்குள்ளே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்படின்றது கண்டிப்பாக பப்ளிஷ் ஆகிரும். பிகாம் படிக்கிறவங்க அண்ட் பிஜி படிக்கிறவங்க அந்த யூனிவர்சிட்டிக்கான இ-கவர்னன்ஸ் அண்ட் unam.ac.in ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்லாஷ் போட்டு ரிசல்ட் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே சமயம் பிஏ பிஎஸ்சி பிசிஏ சான்ஸ்கிரிட் அப்புறமேட்டுக்கு உருது அரபியன்ஸ் இந்த மாதிரி லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி படிக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா அஸ் யூஸ்வலாக அந்த exam.unam.ac.in அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ரிசல்ட் அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நடக்கும்னா ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அவங்க டேட் என்ன சொல்லுவாங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 5ஆம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷனுக்கான வெப் போர்ட்டல் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் அப்போ அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ரீவேல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆன்சர் சீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 1000 rupees அப்படின்றத நீங்கள் பே பண்ணணும். இதுக்கான அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அந்த டிடி எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணணும். அது யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீடோட்டல் பண்ணணும். ரீவேல்யூஷன் இல்லாமல் ரீடோட்டலுக்கும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 5ஆம் தேதிக்குள்ளே டைம் கொடுப்பாங்க. இன்றைக்கி ஈவினிங் இந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கண்டிப்பாக யூனிவர்சிட்டியிலேருந்து சொல்லிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மூலமாகவும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆன்சர் சீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 300 rupees. இப்படி ரீடோட்டலுக்கு ஃபீஸ் பே பண்ண போகிறவங்க 300 rupees பே பண்ண போகிறீங்க. சேம் அட்ரஸ் தான், ரெஜிஸ்டர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா டிடி எடுத்து வந்து நீங்கள் அனுப்பி வைப்பீங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன். இன்னும் சில மணி நேரங்களில் வரப்போகுது இந்த விஷயம்லாம். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஏப்ரல் 2 ஏப்ரல் 5 வரைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீவேல்யூஷன் ரீடோட்டல் இந்த மாதிரி அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் இன்னும் கூடிய சீக்கிரமே நைட்டுக்குள்ளே வந்துடும். அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து இப்போ இயர்லியராகவே உங்கள்ட்ட வந்து இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நம்முடைய சேனல் மூலமாக உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ.